நம்ம பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோட அவருக்குன்னு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கான அவசியம் என்ன? ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கு முந்தையவர். போர்ல தோல்வியே அடையாத ஒரு மன்னன் பெரும்பிடுகு முத்தரையர். ரொம்ப நாளா மணிமண்டபம் கட்டி திறக்காம வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார். டெல்லியில நமது மாண்புமிகு நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் மீது ஒரு அன்பும் பாசமும் உள்ள நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்லிமெண்ட் வளாகத்திலே சந்திச்சார். ஒரு தமிழ் மன்னனின் அஞ்சல் தலையை ஒரு தமிழரை வெளியிடுறார், டெல்லியில வெளியிடுறாரு. இது செய்யறதுலாம் பிஜேபி காரன் பண்றாங்க. வெளியிடுறது துணை குடியரசுத் தலைவர் வெளியிடுறாரு. நீங்க வந்து கிரெடிட் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சா கேவலமா இல்லையா இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் கேட்கறேன் சார். இந்த மாதிரி அஞ்சல் தலையை வெளியிடுறீங்கல்ல, இதோட முக்கியத்துவம் என்ன சார்? முக்கியத்துவம்ன்றது என்னன்னா வரலாற்றை நினைவுபடுத்துறது தான். மத்திய அரசு கண்டுபிடிக்குது தமிழ்நாட்டுல யாரெல்லாம் தேசத்துக்கு பங்களிச்சிருக்காங்க, விடுதலைக்கு போராடி இருக்காங்க. மாநில அரசு கம்முன்னு இருக்குது சார். இந்த மாதிரி தபால் தலை வெளியீடு வேலைகள்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் வர்றதுனாலதான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? நீங்களும் நல்ல காரியம், நம்ம ஓட்டு வாங்குறதுக்காக நல்ல காரியங்களை பண்ணுங்க. ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க டாஸ்மாக்களை திறந்து விடுறீங்க.